பார்த்தீங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் ஜாம். இதை நம்ம எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதில் எதுவுமே போடல. சும்மா நார்மலான ஒரு வாட்டர் ஊற்றி வந்து நான் அதை வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து இதை அரைச்சு எடுக்க போகிறேன். எதுக்காக நான் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பைனாப்பிள் வந்து ஒரு மாதிரியான அந்த மாதிரி குத்துற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பீஸாக இருக்கும். இது வந்து நமக்கு வேண்டாம். ஸோ அதனால நான் வந்து அப்படி போட்டு நான் டேரெக்டாக மற்ற ஜாம் வந்து பண்ண மாதிரி வந்து பைனாப்பிள் ஜாம் வந்து அப்படி பண்ண முடியாதுங்கனால நான் என்ன செய்ய போகிறேன்னா, நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை நான் வந்து என்ன செய்ய போகிறேன், அரைச்சி எடுத்து வர போகிறேன். பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்தனா நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்க. எப்போவுமே அப்படியே டேரெக்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. பைனாப்பிளோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்குது. என்ன செய்ய போகிறோம்னா, இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அரைக்கும் போது பல்ஸ் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன். ஸோ இதில் இருக்க தண்ணியும் சேர்த்து நான் உள்ள மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுவும் திப்பி திப்பியாகவும் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். யாருமே வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஆட்டை பார்த்துக்கணும். வாவ், பைனாப்பிளோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏதாவது அந்த இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது எக்ஸ்ட்ரா பீசஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் அது மேலே வந்து தண்ணி இல்லையா. அதனால தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து ஃபுல்லாக வேலை செய்ய போகிறோன்னா இறக்கி விட்டு நம்ம அரிச்சு எடுத்துக்கிட்டோம். வெறும் நமக்கு வந்து அந்த ஜூஸ் தான் தேவை, ரொம்பலாம் அதாக இருக்கிறது தேவையில்லை. அதனால் நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன் எப்போவுமே. அப்போ தான் நம்ம வந்து ப்ரெட்டு ஜாமு நம்ம தோசை சப்பாத்தி எதுலனாலும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு வாயில் தட்டாமல் இருக்கும். அதனால் பாருங்க, நல்லா கிளறி விட்டோங்க. இந்த அரிச்சோன்னு பாருங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளறி விட்றானா, எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏதாவது பீஸ் இருந்துச்சு நார் மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன ஆகும், இதில் வந்து கலெக்ட் ஆகிடும் இல்லையா. அதனால தான் அரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து அரிச்சு எடுத்தாச்சு. இப்படி அமைக்கி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது அதில் ஜூஸ் எது வச்சாலும் அது ஃபுல்லாகவே உண்டு. பாருங்க, சூப்பராக அரிச்சு எடுத்துட்டேன். மிச்சம் வாங்கியிருக்கிறத நம்ம வந்து இது தூரம் தான் போட போகிறோம். ஸோ அதனால் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அது எத்தனை கப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதனால் நான் மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு கிளாஸ் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணே. 1 கப்பு 2 ஆக்சுவலி எனக்கு 3 கப்பு வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கப்போம் போகிறேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்ல சூடாகணும் நமக்கு. இதை நம்ம சூடாகி அதுக்கப்புறம் நம்ம சுகரை வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் இதெல்லாம் இதில் ஒரு லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே நான் சேர்க்கறது கிடையாது. லெமன் இந்த மாதிரி எதுவுமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சிட்ரிக் ஆசிட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் லெமன் கூட சேர்க்கறது கிடையாது. அதனால தான், ஏன்னா நம்ம வீட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் ஹெல்த்தியாகவே சாப்பிடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹெல்த்தியாக நான் பண்ணுறேனே தவிர எக்ஸ்ட்ரா எடுக்க ஒன்றும் கிடையாது. இது முடிஞ்சதுன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம். அதனால் பாருங்கள், இது நல்லா சூடாகட்டும். இது ஆனோடனே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இது ஓகேவா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேவா, நான் வந்து இது ஆக்சுவலி நான் வந்து பைனாப்பிள் ஜாம், ஏன்னா பைனாப்பிள் உங்களுக்கு தெரியும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் பட் சாப்பிட்றதுக்கு ஒரு சில பல்லுக்கு பூசும். அதனால் ஸோ அது மாதிரி பசங்களுமே கொஞ்சம் நாக்கில் வந்து குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரம் அவங்களால இதை சாப்பிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு பைனாப்பிள் ஜாமோ இந்த மாதிரி இது கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், அவங்க சாப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதனால் இன்னொன்று ஜூஸ், இந்த 2 தான் நம்ம சாப்பிட முடியும். நார்மலாக வந்து சாப்பிட்றது கொஞ்சம் உப்பு தூரி, இன்னொன்று வந்து ஜாமு இல்லைனா ஜூஸ், இந்த 3 தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு நான் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கட்டியானதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா பாதி சுகர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பாதி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சுகர் வந்து இதோட சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி ஃபஸ்ட்டு வரட்டும். அப்புறம் சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சுகர் ஆனாலும் நமக்கு தேவட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் சூப்பரான கலர் வந்துட்டு பாருங்க.
சுகர் போதுங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால நல்ல வேகட்டும். எதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாம் பண்ணாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா உங்களுக்கு. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறனோட என்ன ஆயிரும், கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இந்த பதத்திலே நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஆஃப் பண்ணிட்டேங்க நான் அடுப்பேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், ஓகேவா. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம பாருங்க லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கட்டியாயிரும். ஸோ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், பாட்டில் நான் ஃபிட் பண்ண முடியும், ஓகேவா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிக்விடாக இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க உங்களுக்கு. இப்போ பாருங்க சூப்பராக நம்மளோட ஜாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இது ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் எவ்வளோ கட்டியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் இது ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து இதை போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் உங்களுக்கு எப்படி எந்த பாட்டிலில் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய மல்டிபர்பஸ் யூஸ்க்கு நான் பண்ணுறதுனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸை வாங்கி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கடையில் போய் நம்ம எதுவும் வாங்க வேண்டாம். ஏன்னா அவங்க எத்தனை நாள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்க கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை செய்கிறதுனால நமக்கு என்ன ஆகுனா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் இப்போ இந்த சைடில் ஃபுல்லாகவே ஆயிரத்துக்கு பிறகு நான் வலிச்சு விட்டுட்டேன். இப்போ ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபுல்லாகவே நான் தொடச்சி விட்டுக்கிறேன். இதை தொடச்சி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஸ்வீட் எல்லாமே பேலன்ஸடாக கரெக்டாக இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது மாதிரி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அதுங்கிறது அவங்க சொல்லுவாங்க இல்லையா. அதை வச்சு நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் நிறைய மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம கேக் பேஸு அப்புறம் ஐஸ்கிரீம் டாபிக்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆட்டை இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு, எப்படி டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.